ஏதேன் தோட்டத்திற்கு வெளியே திருமணம் என்ற தலைப்பின் கீழாக ரெட் ஃபவுண்டேஷன் மாணவர்களாகிய உங்களை சந்திப்பதை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த குடும்பமும் மற்றும் திருமணம் என்ற காரியத்தை குறித்து கடவுள் வைத்திருக்கிற ஒரு திட்டத்தையும் அவருடைய நோக்கத்தையும் இந்த வேதத்தின் வெளிச்சத்துல இந்த இரண்டாவது பாடத்தின் மூலமாக சில காரியங்களை பார்க்கலாம். ஆணும் பெண்ணுமாக இன்னைக்கு ஆண்டவர் உண்டாக்கி அவருடைய மகிழ்ச்சிக்கு காரணமே என்னவென்று பார்க்கும் பொழுது, தேவனுடைய சாயலின் கீழாக நீங்கள் நானும் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவேதான் சமுதாயத்திலே குடும்பம் என்பது இன்னைக்கு சமாதானமாய் வாழ முடிகிறது. ஆனால் இருதயத்திலே ஒரு மனிதனுக்கு ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கிறது. அது என்னவென்று பார்க்கும் பொழுது, அவருடைய உள்ளத்திலே ஏற்படுகிற ஒரு பாவம் தான் அவருடைய வெளிப்படையான பல காரியங்களை பாதிக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் பாவத்தை பற்றி பேச வேண்டும், ஆனால் மக்களை நாம் நியாயந்திருக்க கூடாது. இருதயத்தின் காரியத்தை குறித்து நீங்கள் பேசுங்கள். ஏனென்றால் ஆதாமும் ஏவாளும் அவருடைய தேனிலவு ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு நோக்கம் நீண்ட நாட்களுக்கு அது நீடிக்கவில்லை. ஏனென்றால் பாவம் செய்த பின்பதாக தேவனுடைய நோக்கம் என்பது, அந்த குடும்பத்தினுடைய நோக்கம் என்பது, கணவன் மனைவியினுடைய நோக்கம் என்பது தலைகீழாக மாறிவிட்டது என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, தேவன் அவருடைய பிரசன்னத்தையே அவர்களிடத்திலிருந்து விலகிவிட்டார் என்று ஆதியாகமம் 3:8 மூலமாக நாம் வாசிக்கிறோம். ஏனென்றால் மறைத்து வைத்தல் அது ஒரு மிகப்பெரிய ஒரு இடைவெளியை கடவுளுக்கும் மனிதனுக்கும் உண்டாக்குகிறது. உறவில் பாவத்தின் விளைவுகளை பற்றி சில காரியங்களை நாம் பார்க்கிறோம். திருமணமும் மற்றும் குடும்ப ஆசீர்வாதத்தை உடனே எடுக்கவில்லை என்றாலும் கூட அந்த பாவத்தின் விளைவுகளை அந்த குடும்பத்திலே நம்மாலே காண முடிகிறது. ஆனால் இந்த பாவத்தின் நிமித்தமாக அவருடைய உண்மை நிலை வெளிப்பட்டது. அதன் மூலமாக ஆதாமும் ஏவாளும் வெட்கப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அந்த பாவம் செய்து அப்படின்னாலே அவருடைய வாழ்க்கையிலே ஒரு குற்ற உணர்வு வந்தது. அந்த குற்ற உணர்வு வந்தது மாத்திரமல்ல, அந்த பாவத்தினாலே ஒருவரை ஒருவர் அவர்கள் குற்றம் சுமத்தவர்களாய் காணப்பட்டார்கள். ஏனென்றால் இந்த கணவன் மனைவி உறவில் ஒரு பெரிய ஒரு பதற்றம் ஏற்படுவதற்கு காரணம் என்னவென்று பார்க்கும் பொழுது, இந்த பாவம் மாத்திரம்தான் என்று சொல்லப்படுகிறது. கடவுளின் தலைமைத்துவத்தை அவர்கள் ஏற்க மறுத்தனர். ஆகவேதான் ஒரு மோசமான ஒரு தலைமை உண்டாகிவிட்டு அது நிமித்தமாக அவர்கள் காயத்தை உண்டு பண்ணினார்கள் என்று சொல்லப்படுகிறது. இதன் மூலமாக ஒரு கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள ஒரு உறவுலே ஒரு செப்பரேஷன் வந்து விட்டது. அப்புறம் மரணம் அறிவிக்கப்பட்டு விட்டது. இப்படி பல காரியங்கள் இந்த பாவத்தின் விளைவினாலே வந்தது என்று சொல்ல பார்க்கிறோம். உறவில் ஏற்படும் போராட்டங்கள் இறுதியின் காரியத்தை அது வெளிப்படுத்துகிறது. ஏனென்றால் திருமணம் மற்றும் குடும்பம் என்பது சவாலாக மாறி விடுகிறது. தேவனோடு உறவு பாதிக்கப்பட்டு விட்டது. அவர்களுக்குள்ளாய் உற்சாகம் போய்விட்டது. உறவு இன்றைக்கு ஒரு போராட்டமான ஒரு களமாக என்று மாறுவதற்கு காரணம் என்னவென்று பார்க்கும் பொழுது, அவருடைய உள்ளத்திலே இருக்கிற பாவம் என்று சொல்லப்படுகிறது. நமது தேவை பற்றி நிச்சயமற்றவர்களாய் நீங்க நானும் காணப்படுகிறோம். ஏனென்றால் எது தேவை என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். பாலியலுக்கு என் மனைவி போதும், ஆனால் அதை மட்டும் கடவுளுடைய மையத்தை இடத்தை நாம் எடுக்க கூடாது என்று சொல்லப்படுகிறது. உறவில் தேவனோடு ஒரு திருப்தி இல்லை என்றால் மற்றவர்களோடும் நம் சரியான ஒரு உறவை வைக்க முடியாது. கடவுளை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? உங்களை எப்படி பார்க்கிறீர்கள்? திருமணத்தை, குடும்பத்தை, பாலியல் உறவை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் என்பது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. தேவன் அதில் வெளியேறப்பட்ட ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார், திட்டத்தை வைத்திருக்கிறார். அதை நிறைவேற்றும்படியாக நீங்கள் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் பார்க்கிற வண்ணமாக உங்களையும், குடும்பத்தையும், மனைவியையும், உறவையையும், சமுதாயத்தையும் பார்த்து கடவுளுக்காக வாழ்வது மிகவும் நல்லது. பாவத்தை குறித்து கவனமாக பேசுங்கள். ஏனென்றால் திருமணம் மற்றும் பாலியல் மற்றும் குடும்ப வாழ்வு பற்றி வேதம் என்ன போதிக்குது என்ற ஒரு நிச்சயத்தை நீங்கள் நானும் உடையவர்களாக இருக்கிறது நல்லது. அது மாத்திரமல்ல, நாம் வாழ்கிற கலாச்சாரத்திலே அது எப்படிப்பட்ட தாக்கத்தை உண்டு பண்ணுகிறது என்பதை பற்றி அறிவதும் நமக்கு மிகவும் நல்லதா இருக்கிறது. எது ஏற்கத்தக்கது குடும்பத்திலே, சமுதாயத்திலே எது ஏற்கத்தக்காதது என்பதை நீங்கள் நானும் குறித்து வைத்திருக்க வேண்டும். வேத புத்தகத்திலிருந்து அனைவருக்கும் அனைத்து விதமான ஒரு போராட்டமான ஒரு கேள்விகளுக்கு ஒரு பதிலை தேவன் வைத்திருக்கிறார். அதை அறிந்து தேவ ஆவியினுடைய வழிநடத்தலோடு வாழ்வது மிகவும் நல்லது. நுணுக்கங்கள் மிகவும் அவசியமாய் இருக்கிறது. ஏனென்றால் திருமணம் மற்றும் குடும்ப காரியங்களில் வலியை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் நானும் பேசக்கூடாது. உடைந்து போன காரியங்களே அல்லது மிகவும் பாவத்தின் விளைவினாலே நீங்கள் நானும் ஒரு பிரிவினையான காரியங்களை நாம் பேசக்கூடாது.
ஓரின சேர்க்கை என்ற ஒரு மிகவும் ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நீங்கள் எப்படி பதில் கொடுக்க போகிறீர்கள்? காயங்கள் மற்றவர்கள் நமக்கு செய்யும் தீங்குகளை நினைத்து இன்னைக்கு காயங்கள் ஏற்படுகிறது. ஆனால் அதை பொருட்படுத்தாதபடி தேவன் அந்த வந்து எப்படி காயத்தை ஆற்றுகிறார் என்று நீங்கள் நானும் செய்யப்பட வேண்டும். அநேகர் விருப்பமுடனும் உணர்வுபூர்வமாகவும் பாவம் செய்கிறோம். விருப்பம் வருகிறது, பாவத்தை செய்யும் பொழுது அதனுடைய நோக்கமும் திட்டம் என்ன செய்கிறது? கடவுளை விட்டு நம்மை பிரித்து விடுகிறது என்று சொல்லப்படுகிறது. பாவத்தை குறித்து பழைய ஏற்பாட்டின் போதனைகள் தேவனாய் கர்த்தர் தம்மை முழுமையாக வெளிப்படுத்தி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படியே படிப்படியாக தன்னை காண்பித்தார் என்று சொல்லப்படுகிறது. மோசையின் புத்தகத்தில் எழுதிய தண்டனையை அவர்கள் பின்பற்றுவதில்லை. ஏனென்றால் புதிய ஏற்பாட்டிலும் அவர் தம்மை வெளிப்படுத்தினார் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்று பழைய ஏற்பாட்டை பார்க்கும் பொழுது ஆண்கள் பல பெண்களை மணந்தார்கள். ஏன் அவர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது தேவன் வந்து அந்த பெண்கள் திருமணத்தின் மூலமாக அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் நடந்தது. ஆனால் இதை லேவியராகமம் 18ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, நெறிய உறவுகளிடம் பாலுறவு செய்வது மிகவும் பாவம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே பழைய ஏற்பாடு சரி, புதிய ஏற்பாடு சரி, பாவத்தை குறித்தும் குடும்பத்தை குறித்தும் அது மாத்திரமல்ல பாலியலை குறித்தும் தெளிவான ஒரு வேத போதனையை கொடுத்திருக்கிறது. ஆகவே தேவ ஆவியருடைய வழிநடத்தின் மூலமாக நீங்கள் நானும் யாக்கோபு 1:15 பிரகாரமாக பாவிகளை நேசித்து பாவத்தை வெறுத்து தேவனுக்காக வாழ்வது மிகவும் நல்லது. தேவனாய கர்த்தர் பாதுகாத்த நன்மையை நீங்கள் நானும் பாராட்ட வேண்டும். ஏனென்றால் திருமணம் நமக்கு ஏதேன் தோட்டத்தை நமக்கு நினைவுபடுத்துகிறது. எல்லாவற்றிலும் நாம் பாவம் செய்து பாதித்தால் கூட இன்னும் நமக்கு தேவன் வந்து நன்மை செய்கிறவராய் காணப்படுகிறார் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த போது திருமணம் என்பது முடிவுக்கு வரவில்லை. ஏனென்றால் ஆதாமும் ஏவாளும் இன்றைக்கும் மனிதர்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய சாயலாக படைக்கப்பட்டபடினாலே குடும்பமும் அவருடைய அன்புமும் விசுவாசமும் குழந்தையில் நம்முடைய நம்பிக்கையில் இன்று பாதிக்கப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. கடவுள் நம்மை எதிர்பார்ப்பை உருவாக்குகிறது. பூமியில் மனித வாழ்க்கையை ஆதரிக்கவே கடவுள் அனைத்தையும் படைத்தார் என்று சொல்லப்படுகிறது. ஏதேன் தோட்டத்திற்கு வெளியேயும் திருமண பரிசு வந்தால் அது வந்து ஒரு உயிர் வாழ முடிந்தது என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கும் திருமணம் மற்றும் குடும்பம் கடவுளிலிருந்து வருகின்றன என்பதை நாம் அங்கீகரிக்கும் பொழுது தேவன் நிச்சயமாக அந்த திருமணத்தையும் அந்த குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவாதி தேவனா இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நம் இறுதியாக நம்முடைய திருமணத்தையும் நம்முடைய குடும்பத்தையும் கூட நமது இருதயம் இயங்கும் காரியங்களை நாம் தருவதில்லை. ஏனென்றால் இன்னும் பெரிய காரியங்களை செய்யும்படியாக தேவன் குடும்பத்தையும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதாம் ஏவாளை எப்படி சிருஷ்டித்தாரோ அதே போல உங்களையும் சிருஷ்டித்து அவருடைய நோக்கத்திற்காக வாழ்வதற்காக தேவன் அழைத்திருக்கிறார். ஆகவே தேவன் வந்து வைத்திருக்கிற அந்த நோக்கத்தை அறிவோம், அந்த திட்டத்தை அறிவோம், அவருக்காக வாழ்வோம், அவருடைய குடும்பத்தை நம்ம அவருக்காக ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை கொண்டு ஒரு பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென்.